நாமக்கல் மாவட்டம் லக்கமா நாயக்கம்பட்டி கிராமத்தில் கடந்த 5 மாதங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் குறிப்பிட்ட 10 நபர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளனர் என கூறி அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொது கழிவறை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் பூட்டிய வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து பொதுப்பணித்துறை அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி கழிவறையை திறந்து சுத்தப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள 200க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு அங்கன்வாடியில் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 6,750 அகவிலையின்படி வழங்க வேண்டும் எனவும், ஈமச்சடங்கு செலவு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், கட்டணமில்லா மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கம் சுற்றுப்பகுதியில் இரவு முதல் தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் சிறு குறு வியாபாரிகள், குடியிருப்பு வாசிகள், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் உள்நோயாளிகள் ஆகியோர் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் அரசு மதுபான கடையில் இளைஞர்கள் சிலர் மதுபானம் வாங்கிவிட்டு அதற்கு பில் கேட்டு டாஸ்மாக் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இதுபோன்று சமீப காலமாக அரசு மதுபான கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பது குறித்து பில் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை கடற்கரை செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பல்லாவரம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் போதிய பேருந்து வசதிகள் இல்லாமல் பயணிகள் காத்திருப்பதால் கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 3 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் முனிசிபல் காலனி பகுதியில் உள்ள ஸ்கைவே டிரேடர்ஸ், தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள ஸ்கைவே டிரேடர்ஸ், குஜலியம்பாறை, லந்தக்கோட்டை அருகே உள்ள லட்சுமி ஸ்பின்னிங் மில் ஆகிய இடங்களில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மனு அளிக்க வந்த நிலையில் பெண் ஒருவர் திடீரென்று மயக்கமடைந்ததால் அங்கு பரபரப்பானது. நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி பற்றாக்குறை காரணமாகத்தான் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், 2 மாநிலங்களுக்கு நிதி தரப்பட்டது எதற்காக என்பதை தெரியாமல் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார். மேலும் நல்லது நடக்கும் திட்டங்களில் தனது பெயரையும், திட்டம் தோல்வியடைந்தால் அதற்கு பொறுப்பு மத்திய அரசுதான் என குற்றம் சாட்டி வருவதாகவும், 10% தேச நலனுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.